வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்லி மாவு வேற, தோசை மாவு வேற. ஆனால் தோசைக்கு தனியாக இட்லிக்கு தனியான அரைக்கிறதுக்கு மடித்து தான் நம்ம இட்லி மாவில் தோசையும் தோசை மாவில் இட்லியும் செய்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு தோசை மாவு ரெசிபி தான். இந்த தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய அரிசி வந்து கடையிலேருந்து வாங்கின டொப்பி அரிசி தான். நீங்கள் எந்த புழுங்கல் அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். டொப்பி அரிசி, செங்கல்பட்டு அரிசி, அப்படி இல்லைன்னா ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த புழுங்கல் அரிசியில் நான் 3 கப் அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்க்க போகிறேன். கரெக்டாக 3 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்தாச்சு. இனி அடுத்ததாக 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பச்சரிசி வந்து கடையிலிருந்து வாங்கினேன், உருண்டையாக இருக்கக்கூடிய பச்சரிசி தான். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பச்சரிசியில் நான் 1 கப் அளவுக்கு சேர்த்து புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக வைக்கலாம். இப்போ 3 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசியும் 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இந்த தோசை மாவு பொறுத்த வரைக்கும் பச்சரிசி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாலும் தோசை நல்லா தான் வரும், நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இனி அடுத்ததான் இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு தான் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த 4 பங்கு அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன். இந்த உளுந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதையும் தனியாக வைக்கலாம். இந்த அரிசி உளுந்து எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம கழுவி ஊற வைக்க போகிறோம். இனி அடுத்ததாக ஒரு சின்ன பவுல் எடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய வெந்தயம் சேர்க்க போகிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் உள்ள வித்தியாசம். தோசை மாவில் தான் நம்ம வெந்தயம் சேர்க்கணும், இட்லி மாவில் சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது. தோசை மாவில் எதுக்கு வெந்தயம் சேர்க்குறோன்னா, நம்ம உளுந்தோட அளவை குறைச்சிட்டு இதே போல் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய வெந்தயம் சேர்த்து அரைக்கும் போது தோசை நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம தோசை கல்லில் தோசை மாவு ஊற்றி சுடும்போது தோசை கல்லில் ஒட்டி பிடிக்காம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். அதுக்கு வேண்டி தான் நம்ம வெந்தயம் சேர்க்குறோம். வெந்தயத்தோட மனம் பிடிக்கும்னா இதே மாவில் நமக்கு இட்லியும் செய்யலாம். இப்போ இந்த அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம ஊற வைக்க போகிறோம். குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். காலையில் ஊற வச்சிங்கன்னா சாயங்காலம் மாவரைக்கலாம், அப்படி இல்லாமல் இருந்தால் நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் மாவரைக்கலாம். இப்போ இந்த அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறி வந்தாச்சு. நம்ம எப்போவுமே இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைக்கும் போது இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணி உளுந்து ஊற வச்ச தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த தண்ணியை ஃபுல்லாகவே சேர்த்து நம்ம மாவு அரைச்சாலே போதும், மாவு நல்லா சூப்பராக வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை தான் அரைச்செடுக்க போகிறோம். இந்த தண்ணியை ஃபுல்லாகவே சேர்த்து இது கூட வெந்தயத்தையும் போட்டு அரைச்செடுக்கலாம். கவனக்குறைவுனால இந்த ஸ்க்ரூவை மாட்டாமல் ஃபஸ்ட்டு ஓட விட்டுட்டேன். வெந்தயத்தை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்து அரைச்சோன்னா இந்த வெந்தயம் சீக்கிரமாக அரைப்படும். அப்படி இல்லாமல் உளுந்தையும் வெந்தயத்தையும் நாம் சேர்த்து அரைச்சா என்ன ஆகும்னா உளுந்து சீக்கிரமாக அரைஞ்சிடும், வெந்தயம் அந்த அளவுக்கு சீக்கிரமாக அரைப்படாது. இப்போ வெந்தயம் ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவு பார்க்கும்போது உளுந்து மாவு மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்செடுத்ததுக்கு அப்புறமா இனி இது கூடவே உளுந்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்துட்டு இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தெளித்து விட்டு ஃபுல்லாக இந்த தண்ணியை சேர்த்து தான் இந்த உளுந்து மாவை நம்ம அரைச்செடுக்க போகிறோம். இப்போ உளுந்து ஊற வச்ச தண்ணியை ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு. இனி இந்த கிரைண்டரை மூடி போட்டு இந்த மாவு நல்லா பொங்கி வாரது வரைக்கும் அப்படியே ஓட விடலாம். இப்போ இந்த உளுந்தும் வெந்தயமும் சேர்ந்து நல்லா சூப்பராக அரைஞ்சாச்சு. மாவு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? 1/2 கப் உளுந்தும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் தான் நம்ம சேர்த்தோம். இவ்வளோ மாவு கிடச்சிருக்கு. இனி இந்த மாவை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றலாம். இந்த உளுந்து மாவை ஃபுல்லாக எடுத்துட்டு அடுத்ததாக அரிசி ஊற வச்ச தண்ணியையும் மொத்தமாக சேர்த்து இந்த அரிசியையும் நல்லா நைஸாக அரைச்செடுக்கலாம். தோசை மாவுக்கு நம்ம மாவு அரைக்கும் போது இந்த அரிசி உளுந்து எல்லாமே நல்லா அரைஞ்சிருக்கணும். நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணின எல்லா ரெசிபீஸுமே பிகினர்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ரெசிபீஸ் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அரிசி மாவு நல்ல நைஸாக அரைஞ்சாச்சு. எந்த அளவுக்கு வெண்ணெய் மாதிரி அரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? தோசை மாவுக்கு இந்த மாதிரி அரைஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம பெரிய கல்லிலெல்லாம் தோசை ஊற்றி சுடும்போது பெருசாக பருத்தி சுட்டாலுமே நல்ல நைஸாக நமக்கு சுட்டு எடுக்க முடியும். இப்போ இந்த அரிசி மாவு நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த உளுந்து மாவையும் கிரைண்டர்லேயே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்.
அவ்வளோதான், தோசை மாவு நம்ம அரைச்செடுத்தாச்சு. இப்போ இந்த கிரைண்டர் கழுவின தண்ணி நான் கொஞ்சமாக சேர்த்ததுனால ஒரு கரண்டியால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு மாவு மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மீதி மாவை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இப்போ இந்த தோசை மாவில் நான் இப்போவே உப்பு சேர்க்காம காலையில் தான் உப்பு சேர்க்க போகிறேன். இப்போவே நம்ம உப்பு சேர்த்து வச்சுட்டோன்னா மாவு புளிச்சு போயிடும், தோசை சாப்பிடும்போது புளிப்பாக இருக்கும். இப்போ காலையில் இந்த மாவை எடுத்து பார்க்கும்போது எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். 4 பங்கு அரிசிக்கு அரை பங்கு உளுந்தும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்தோம். இந்த மாவு எப்படி பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? மாவு இப்படி இருந்தால் தான் நம்ம எவ்வளோ கனமாக தோசை சுட்டாலுமே தோசை நல்லா பஞ்சு போல இருக்கும். இனி இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம தோசை சுட்டெடுக்கலாம். உப்பு சேர்த்து கலக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த உப்பை கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். அப்போ இந்த உப்பு சீக்கிரமாக இந்த மாவில் மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், இனி தோசை சுட்டெடுக்கலாம். தோசை கல் சூடானதுக்கு அப்புறமா தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு நமக்கு எந்த சைஸில் இந்த தோசை வேணுமோ அந்த அளவுக்கு மாவை விட்டு நல்லா பெருசாக பருத்து சுடணும்னா அப்படி சுடலாம், கனமாக சுடணும்னா அப்படி சுடலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம்தான். நீங்கள் எவ்வளோ கனமாக சுட்டாலுமே இந்த தோசை நல்லா பஞ்சு போல தான் இருக்கும். இப்போ இந்த தோசையை திருப்பி போடும்போது தோசை கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் அதே சமயம் நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும் இந்த தோசை. நம்ம வெந்தயம் சேர்த்து தோசை சுடும்போது தான் தோசை நல்ல மணமாக இருக்கும். இனி இப்படியே ஒவ்வொரு தோசையும் சுட்டெடுக்க வேண்டியது தான். நல்ல நைஸாக பரப்பி விட்டு பெரிய தோசையை சுட்டெடுக்கும் போது கொஞ்சமாக நெய் விட்டு சுட்டெடுத்தீங்கன்னா இதோட மணமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். தோசை மாவில் இட்லியும் செய்யலாம், இட்லி மாவில் தோசையும் செய்யலாம். ஆனால் ரெண்டுமே வேறு வேறு தான். இன்றைக்கி நான் சொல்லி தந்த இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.